அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்ப பாக்கியலட்சுமி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. செலியன் ஜெனி ரெண்டு பேருக்கும் டைவர்ஸ் வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெனியோட அப்பா ரொம்பவே யோசிச்சுட்டு இருக்காங்க. இது எல்லாம் பார்த்துட்டு இருக்க நம்ம மரிய ஒரு பக்கம் நீங்க எடுத்த கவுத்தன இந்த பதில பண்ண வேணாம், ஏன்னா ஜெனி கண்டிப்பா செல்லியனை விட்டு வர மாதிரி எந்த ஒரு எண்ணமும் ஜெனியோட மனசுக்குள்ள, அதனால அவசரப்பட்டு நம்ம எந்த முடிவும் எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மரியா சொல்ல உடனே ஜோசப் ரொம்ப கோபுறாங்க. போதும் மரியா, அவ ஒரு குழந்தை, அவளை இவ்வளோ பெரிய டெசிஷன் எடுக்க சொன்னா அவள் எப்படி எடுப்பா, அதனால நம்ம பொண்ணோட வாழ்க்கையை நாம தான் தீர்மானிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு பக்கம் சொல்ல உடனே நம்ம மரியா இல்லை, நம்ம எனக்காக கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஏன்னா ஜெனி செலியன் மேலே கோவமாக இருக்கல தவிர மற்றபடி அவனை வெறுக்க கிடையாது. செலியன் இங்கே ஒவ்வொரு தடவை வரும்போது நான் ஜெனியை நோட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். அவங்க ஃபேமிலி மேலே ரொம்ப அட்டாச்சாக இருக்கா. ஜெனி அங்கே இருந்தால் தான் சந்தோஷமாக இருப்பா. அதனால நம்ம எந்த ஒரு முடிவும் அவளை கேட்காம எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மரியா எனக்காக யோசிச்சு நீங்கள் ஒரு டைம் செலியன் கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே அவர் என்னாலலாம் முடியாது, நான் இதுக்காக அவங்ககிட்ட பேசணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே கோவத்தோடு இருக்காங்க. இருந்தாலும் வேறு வழியில் நீங்கள் பேசி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ரிக்வெஸ்ட் பண்ண உடனே இவர் செலியனுக்கு கால் பண்ணுறாங்க. செலியன் ஒரு பக்கம் இவர் ஃபோன் பண்ணது ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அங்கிள் சொல்லுங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, செலியன் நான் உன்னை மீட் பண்ணணும், ஃப்ரீயாக இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே செலியன் ரொம்ப சந்தோஷப்பட்டு அங்கிள் நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன், வீட்டுக்கு வரவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே இவர் என்ன பண்ணுறாருன்னா, இல்லை வீட்டுக்கெலாம் வரவேணா, நான் ஃபோன் பண்ணதை வச்சு உன்னையும் ஜெனியும் சேர்த்து வைக்கிறதுக்காக தான் நான் பேசுகிறேன்னு நினைக்காத, அது எப்போவுமே நடக்காது அப்படிங்கிற மாதிரி அவர்கிட்ட சொல்கிறாங்க. நாளைக்கு காலையில் மீட் பண்ணுறோம், எங்கே மீட் பண்ணணும் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் உனக்கு மெசேஜ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடறாரு. இதனால் மரியா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஒரு டைம் லாஸ்ட்டாக பேசி பாருங்க, அவர் ஒத்து வரல அப்படின்னா நம்ம விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விட்டுடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம பாக்கியா கேன்டீனில் புதுசாக போட்ட ஸ்வீட் ரொம்ப நல்லா சேல்ஸ் ஆகுது, அதை பத்தலை அப்படின்னா முன்னாடியே நம்ம அந்த ஸ்வீட்டை தயாரிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமில் எதிர்பாராத விதமாக பொருட்காட்சிக்கு வந்த நம்ம கணேஷ் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேன்டீன் முன்னாடி போய் நிற்கிறாங்க. பார்த்தா நம்ம ஈஸ்வரி கேட்ரிங் சர்வீஸ். இதை பார்த்து நம்ம கணேஷ்க்கு எந்த ஒரு புது விதமான தோற்றமும் தோணலை. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்குள்ளே அமிர்தா இருக்கா பாக்கியா இருக்காங்க அப்படிங்கிறது நம்ம கணேஷுக்கு தெரியாது. கணேஷ் உள்ளே போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த டைமில் நம்ம பாக்கியா கணேஷை பார்த்துடுறாங்க. கணேஷை பார்த்ததும் அப்படியே ஒரு நிமிஷம் ஸ்டன்னாகி போய் நிற்கிறாங்க. என்னடா இது, கணேஷ் இங்கே வந்திருக்காரு, அமிர்தா இங்கே இருக்கா, பார்த்தா என்ன ஆகுறது, இந்த பிரச்சனை நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் ரொம்பவே பரிதவிச்சு போய் நிற்கிறாங்க. அடுத்து நம்ம பாக்கியா என்ன பண்ண போகிறாங்க, கணேஷ்க்கு என்ன மாதிரி பதில் சொல்லி சமாதானப்படுத்தி அனுப்ப போகிறாங்கங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.